நெருக்கடி வந்து எங்களுக்கு ரொம்ப கொடுக்கப்படுது, யாருக்குமே இல்லாத நெருக்கடின்னா அது உண்மை இல்லை. தமிழ்நாட்டில் அதிகமான நெருக்கடி சந்தித்திருப்பது வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தான். ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியா முழுக்க அவங்க வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வந்து ஒரு ஊர்வலம் போவாங்க, பேரணி போவாங்க. இந்தியா முழுக்க, கேரளா உள்பட கம்யூனிஸ்டுகள் ஆள்றாங்க. ரிலீஜியஸ்லி சென்சிட்டிவான ஒரு கம்யூனல் சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டும் கூட. அங்கே கூட அனுமதி இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு வருஷம் கூட அனுமதி கொடுக்கவே இல்லை. இவங்க சுப்ரீம் கோர்ட் போய் தான் வாங்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லுவோம், ஒரு கட்டத்தில் கோர்ட்டே வந்து நீங்கள் வேணால் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் பேரணி நடத்திக்கங்களே, காம்பவுண்டுக்குள்ளே நடத்தினா அது பேர் பேரணி எப்படி வரும், நீதிமன்றமே அப்படி சொல்லி. அப்போ அதிகமான நெருக்கடியில் சந்தித்தது பாஜக, ஆர்எஸ்எஸ். ஆனால் இவர் வந்து அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாரு. இவருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதுங்கிறது உண்மை, அதில் வந்து குழப்பம் இல்லை. அவர் வந்து முதல்ல விக்கிரவாண்டி சாலையில் மாநாடு தேதி தீர்மானிச்சதுலேருந்து, இரண்டாவது மாநாடு மதுரையில் தீர்மானித்தது, தேதி மாற்றுவதற்கான விஷயங்கள் இருந்தது, மற்ற விஷயங்கள் கிடையாது. இந்த கண்டிஷனில் எல்லாருக்கும் போடப்படுகிறது. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அவர் சொன்னார், எங்கள் கொடியை நட முடியலன்னு. மார்க்சிஸ்ட் கட்சி இஃப் எம் நாட் ராங் விழுப்புரத்தில் இங்கே வந்து பேர் நடத்தின போது அவங்களும் சொன்னாங்க, என்னங்க நாங்கள் ஒரு பேரை நடத்த முடியல, கூட்டணி கட்சின்னு எங்களுக்கு பேர், எங்களுக்கு கூட அனுமதி கிடைக்கலன்னு சொல்லி. ஸோ எல்லா கட்சிகளுக்குமே அந்த சிக்கல் இருக்குது. அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது பாஜகவும் ஆர்எஸ்எஸ் தானே தவிர தாவேகா இல்லை.